திரு கலை, இப்போ அன்புமணி அவர்கள் 2004 ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பசுமை தாகத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டார். உடனடியாக 4-5 மாதங்களில் மீண்டும் ராஜ்யசபா பொறுப்புக்கு வராரு. அப்போ அவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பதவி அப்படின்னு இளைஞரணி பதவி தான். இளைஞருடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்போ அதே பதவி அவருடைய முகுந்தனுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்றது தனக்கான த்ரெட்டாக பார்க்குறாரா, இல்லை இது கட்சி நலனுக்கு இது வாரிசு அரசியலுடைய நீட்சியாக பார்க்கப்படும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்கிறாரா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? குடும்ப அரசியலில் வரக்கூடிய சிக்கல்கள் இது. எல்லா கட்சிகளுக்கும் இதுக்கு விதி விலக்கல்ல. எல்லா கட்சிகளும் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. குடும்ப அரசியல்னாவே அது மன்னர் ஆட்சியினுடைய மிச்ச சொச்சம். நம்ம முகலாயர்கள் 350 ஆண்டுகள் நம்ம நாட்டை ஆண்டதை பார்த்தோம். அப்போ வெட்டுக்குத்து நடந்துச்சு. தலைமைக்கு வர்றதுக்கு அப்பாவுக்கு பின்னாடி யாருங்கிறதுல போட்டி வெட்டுக்குத்து நடந்துச்சு. அப்பாவை கொண்டுட்டு பையன் வந்தார். இதெல்லாம் இந்த கம்பேரிசன் அப்படின்றது பாமகவுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்னு தெரியல. இல்ல அது தலைமை பதவிக்கு போட்டியே வரல. அவர் தலைவர் தான், அதை ஏற்றுக்கொள்கிறார், நிறுவனரை ஏற்றுக்கொண்டார். பட் அதுக்கு அடுத்தடுத்த நியமனங்கள்ல தான் நம்ம கருத்து முரண்பாடு இருக்கு. இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேங்க, பாமகவுக்கு பிறகு வருவோம். இந்த குடும்ப ஆட்சினாவே இந்த பிரச்சனைகள் வரும். பாமகவில் லேட்டாக வந்திருக்கு. ரொம்ப திமுகவில் முன்னாடியே வந்துருச்சு. தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது எதனால்? உள்ள ஒரு முதல் குடும்பம், ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்ப ஆட்சியிலேயே கூட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி அப்படின்லாம் வைக்கிறாங்க. இந்த செகண்ட் ஃபேமிலிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் முட்டிக்கிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக கொழுந்து விட்டு எரியும். அதான் நம்ம திமுகவில் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் எந்த கட்சியில் இல்லை, சரத்பவருடைய கட்சியில் அவர் தன்னுடைய அண்ணன் மகன் கூடவே இருந்தார். அவருக்கு தராமல் தலைவர் பதவியை மகளுக்கு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அண்ணன் மகன் செகண்ட் ஃபேமிலி. அவர் ரிவோல்ட் பண்ணி தனியாக போயிட்டார். அதே மாதிரி தான் முலாயம் சிங் கட்சியிலையும் நடந்தது. அவர் தம்பிக்கும் மகனுக்கும் பெரிய அளவுக்கு பவர் பாலிட்டிக்ஸ் நடந்துச்சு. இது எல்லா குடும்ப ஆட்சிகள்லையும் நடக்கக்கூடியது. அதில் இப்போ திமுகவோட என்ன சொல்கிறாங்க, கனிமொழியுடைய தாயார் வருத்தத்தில் இருக்கிறாங்க. என் மக ரொம்ப காலமாக இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். நம்ம ஒரு தகவல்கள்லாம் வருது. ஏன் வருதுன்னு சொல்றேன்னா, இந்த குடும்பம் இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, குடும்பம் இல்லாத கட்சிகளுக்குள்ள அந்த தலைமை பதவிக்கான போட்டி அப்படின்றது இருக்கு. அது வேற மறுக்க முடியாது. நீங்க பாமக வரல, நம்ம பாமக தலைப்புக்கு வரல. அது பாமகல நான் என்ன சொல்றேன்னா, இந்த புகைச்சல் முன்னாடியே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலையே 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு இருந்திருக்குது. ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போகணும்னு விரும்பி இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட போகணும்னு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் இடையில் இவங்களுக்குள்ள சச்சரவு இருந்தது தெரியுது. இப்போ ராமதாஸ் வெளிப்படையாக சொல்கிறார், நம்ம கூட்டணி வச்சது தவறான கூட்டணி, அதை திருத்திக்கிறேன்னு இப்போன்னு சொல்கிறார். இப்போ அதை பற்றி ஓப்பனாக பேசுகிறார். அவர் அன்னைக்கு அவ்வளோ ஓப்பனாக பேசலை, ஆனாலும் சொன்னார். அவர் பாஜகவோட கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தார். ஏன் சொல்கிறேன்னா, நான் அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, ராமதாஸ் சொன்னதான் சரின்னு வருது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அவர் சொல்றதானே சரியா எடுத்துக்கணும். முகுந்தன் நியமனத்தை ஏற்றுக்கொள்ளணும்ல அவரு. இல்லைங்க, சர்வாதிகார போக்குங்க. முகுந்தன் நியமனம் செய்யணுங்கிறத ஏதாவது ஒரு கமிட்டியில் வச்சு முடிவு பண்ணாங்களா? இல்லை அட்லீஸ்ட் அன்புமணி ராமதாஸை கலந்துக்கிட்டு அதை சொன்னாரா? தருமபுரி மக்களவை தொகுதி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் 2வது முறையா ஏற்கனவே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அடுத்த நாள் மாற்றப்பட்டு சௌமியா அன்புமணி நியமிக்கிறாங்க. இதுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டு அது அமைதியாக ஏற்றுக்கொண்டார்ல அன்புமணி. இல்லை, அதான் நான் சொல்கிறேன், ப்ராப்பர் ப்ரொசீஜரில் நடந்தால் யாரும் ஏற்றுக்குருவாங்க. இவர் திடீர்னு அறிவிக்கிறார். அது ஒரு சர்வாதிகாரம் அவர் கையில் எப்பயுமே இருந்துட்டுருக்கு. பாமகவில் அவர் ஒரு சர்வாதிகாரியாகத்தான் செயல்படுறாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அவர் திடீர்னு அறிவிக்கிறாரு. இல்லை, அது குடும்பத்தில் புகைச்சல் திடீர்னு இந்த நியமனம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே முத்துக்குமரன் ஒருத்தர் இருந்திருக்காரு, அந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. ஜி.கே. மணியோடைய மகன் இருந்திருக்காரு, தமிழ்குமரன் இருந்திருக்காரு. அவருடைய மகன் அந்த பதவி விலகிட்டு பல மாதங்கள் இந்த பதவி காலியாக இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு திடீர்னு இந்த நிகழ்வு அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அப்படிதான் தோணுது. அது எங்கேயுமே கன்சல்ட், அட்லீஸ்ட் அன்புமணிக்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம்ல. அவர் தானே தலைவர், கட்சியினுடைய தலைவர். இவர் ஃபவுண்டர் லீடர் தானேங்க, நிறுவன தலைவர் தானே. இவருக்குன்னு தனியாக இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் இல்லையே. அவர் திடீர்னு அறிவிக்கிறார். அறிவித்த உடனே அப்போ தான் அன்புமணி சுதாரிக்கிறார். ஆனால் நீங்கள் அன்புமணி ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக போனார்லாம் சொல்கிறாங்க. கிடையாது, அறிவித்த உடனே எனக்கு எதுக்கு உதவிக்கு ஆள் வேணும், அவன் இப்போ தான் வந்தான் கட்சிக்குள்ளே, அவனுக்கு என்ன பதவி அதுக்குள்ளே அப்படின்னு அப்பயே ரியாக்ட் பண்ணுறாரு நேரடியாக. 2 பேரும் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கலைன்னா கட்சி விட்டு வெளியே போய், எவனாக இருந்தாலும் சரி
நான் தான் தலைவர், நான் தான் அந்த கட்சி உருவாக்குனேன், இல்ல, நான் சொல்றதை அந்த கருத்து இல்ல, அந்த மோதலுக்கு காரணம் கொள்கை பிரச்சனையா இல்ல நிர்வாக பிரச்சனையா? 4 மாதத்துக்கு முன்ன வந்து குடும்ப உறுப்பினர் தரணுமா இல்ல அனுபவமிக்க ஒரு கட்சியை நிர்வாகிக்க தரணுமா? குடும்ப அரசியல்ல பவர் பாலிடிக்ஸ்ங்க இது. இதுல என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, மண்ணாங்கட்டி இருக்குது? ஒன்றும் கிடையாது. மியர் பவர் பாலிடிக்ஸ். அவங்க அன்புமணி அவர் மனைவி அவங்க ஒரு சென்டராக இருக்கிறாங்க. இப்போ ராமதாஸ் அவர் பேரனையெல்லாம் அவங்க ஒரு சென்டராக உருவாக்குறாரு. அது கவுண்டர் மூவ். இந்த பவர் பாலிட்டிக்ஸ் அங்கே இருக்குதுங்கிற நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ இன்னைக்கு. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் எந்த அளவுக்கு போகிறாருன்னா, நான் ஒரு தனியாக ஆஃபீஸ் செட்டப் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக கட்சிக்காக செட்டப் பண்ண ஆஃபீஸ். அது ஏற்கனவே இருந்த ஆஃபீஸ் தான். ஆமாம், ஏற்கனவே உருவாகிட்டு இருந்த ஆஃபீஸ், கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற தருவாயில் இருந்த ஆஃபீஸ் தான். அவர் டக்குன்னு அந்த ஆஃபீஸை தன்னுடைய சொந்த ஆஃபீஸு, இனிமேல் என்னை அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஃபோன் நம்பர் வேறு அதே கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் முன்னாடியே கொடுக்குறாரு. ஒரு மைக்கை பிடுங்குறாரு. ஜிகே மணி தலைவர், உபதலைவர், அவர்கிட்ட திரும்பி மைக் கொடுன்னு கேட்டு வாங்கி அந்த மைக்கில் பேசுகிறாரு. இல்ல அப்படின்னா முன்கூட்டியே தயாரா இருந்திருக்காருன்னு எடுத்துக்க முடியாது. இல்ல, தயாரா இருந்திருந்தா அவர் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாரே. அப்பயே நேரடியா ரியாக்ட் பண்றாரு. தொலைபேசியில் முதற்கொண்டு சொல்றாரு, புதிய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு, இனிமேல் என்ன தொடர்பு கொள்ளணும், இந்த நம்பருக்கு வாங்க அப்படின்னு வெளிப்பாடு தானே அது. ஓப்பனா என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே போ அப்படிங்கிறாரு மகனை பார்த்து. அப்ப இது என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த அனுபவம் வேணும், இந்த விஷயங்கள்லாம் இப்ப அன்புமணி சொல்றாரு இல்லையா, அவரை தலைவராக நியமிக்கும் போது அந்த அனுபவம்லாம் அவருக்கு இருந்துச்சா? அவருக்கு முன்னோடிகள் இருந்தாங்கல்ல கட்சியில, இல்ல அதுதான் முதல்ல நான் கேட்டேன். பைபாஸ் பண்ணி தான் இவர் கொடுத்தாரு. அப்ப ஏன் அந்த அனுபவத்தை பத்தி அன்புமணி ஏன் பேசல? இல்ல அதுதான் முதல் கேள்வியா உங்ககிட்ட கேட்டேன், நீங்க மறுத்தீங்க. அதை எதை நீங்க என்ன கேட்டீங்க? அன்புமணிக்கு கொடுத்தப்ப இந்த இந்த அனுபவம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா இது அப்படின்னு உங்ககிட்ட அதான் கேட்டேன். அவருக்கும் என்ன இருந்துச்சுங்க, அவருக்கு சீனியர்ஸ் அங்கே இருந்தாங்கல்ல. குடும்ப அரசியலுங்கிறப்ப தன்னுடைய மகனுங்கிறக்காக அவங்க கொடுக்குறாங்க. எல்லாரையும் பைபாஸ் பண்ணிட்டு மகனுக்கு கொடுப்பாங்க. குடும்ப அரசியல் அதுதான் அந்த சிக்கல். நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செகண்ட் ஃபேமிலி கடையில் அது தகராறாக வரும்போது கட்சி உடையும், கட்சியில் பிளவு ஏற்படும், முரண்பாடுகள் முற்றும், இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் தகராறு நடக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பாமக அரசியல் மேம்பட்டு இருக்கு, வாரிசு அரசியலை விட்டு கடந்து வரணும், நாம சாதி அரசியல் விட்டு கடந்து வரணும் அப்படின்னு அன்புமணி ஒரு புது வியூகத்தை முன்வைக்கலாம்ல. அதோடைய மெச்சூரிட்டி லெவலில் பார்க்க முடியாது. அதை எப்படிங்க இவரே வந்து ஒரு குடும்பத்தில் வந்தவராகத்தானே வர்றாரு. இவர் குடும்ப ஆட்சியினுடைய விளைவாகத்தானே இவர் நேராக டாப் மோஸ்ட் பதவிக்கு வர்றாரு. இவர் எப்படி அதை சொல்ல முடியும்? அது எப்படி ஜாதி அரசியலை விட்டு எப்போ போவாங்க? வன்னியர் சங்கத்தை இன்னி வச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாதி அரசியல் விட்டு போகணும்னா, ஜாதி கட்சி ஜாதி சங்கமான வன்னியர் சங்கத்தை இன்னும் வச்சுக்கிறாங்க. ஆண்டுதோறும் மாநாடு நடத்துகிறாங்க, அந்த கட்சியில் நிர்வாகிகளை போடுறாங்க. அப்போ எப்படி ஜாதியை தாண்டி அம்பேத்கர் சர்ச்சை சம்பந்தமான நாடாளுமன்றத்தில் ஒரு கண்டனம் நடந்தப்ப, ஒரு சம்பவம் நடைபெற்றப்ப முதல்ல வந்த அறிக்கைகளில் திரு ராமதாசனுடைய கண்டன அறிக்கையும் ஒன்று. அவங்க நீங்க ஐசோலேட் பண்றீங்க, ஆனால் அவங்க அப்படி ஐசோலேட் பண்ணி தான் எங்கேயுமே சொல்லலையே. அவங்க சங்கம் வச்சிருக்காங்க, ஆனால் மற்ற சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறாங்களே. எங்க மத்திய ஆட்சியில் பங்கு பெறணும், அதுதான் அன்புமணி ராமதாஸுடைய நோக்கம். அவர் அவர் மேலே ஒரு வழக்கு நிலுவை இருக்கிறதுனால பாஜக அவங்களுடைய கோட்பாடு படி அவருக்கு கொடுக்கல. 19 நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டார், ஆனாலும் 5 வருஷமாக கொடுக்கல அவங்க. அப்போ அவருக்கு என்ன தெரியுது, தன் மீது இருக்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தரமாட்டாங்க. சரி, அப்போ நம்ம மனைவியை நிறுத்தி அவங்க எம்பி ஆயிட்டாங்கன்னா அவங்க மந்திரி ஆகலாம்ல, அமைச்சராகலாம்ல, அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் பாஜகவோட உறவே வச்சுக்கிறார், கூட்டணியை அதனால தான் வச்சுக்கிறார். அதை எதிர்பார்த்து தான் வைக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தோற்று போயிட்டாங்க குறைந்த வாக்குகளில். அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் பாஜகவோட போனால் நம்ம பலமான தொகுதிகளோடு ஜெயிக்க முடியல, நீங்கள் அதிமுகவோட போயிருந்தால் ஜெயிச்சிருப்பீங்க அப்படிங்கிறாரு.